வணக்கம். தமிழமுதம் வழங்கும் திருக்குறள். உங்களுடன் கௌதம் ராஜாமணி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது தான். நாம் சாதாரணமாக நினைக்கிற மழைக்கும் நாம் ரொம்ப பெருசாக ரொம்ப புனிதமாக நினைக்கிற நம்மளோட சடங்குகளுக்கும் உள்ள ஒரு நேரடி தொடர்பை பற்றின குறள் சார்ந்த கண்ணோட்டம்தான் இது. மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே போய் யோசிக்கத்தான் இதுக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்குன்னு நமக்கு புரியும். நம்ம நோக்கம் இந்த குறள் சொல்கிற இயற்கைக்கும் நம்மளோட ஆன்மீக கலாச்சார பழக்க வழக்கங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பை புரிஞ்சுக்கிறது தான். சரி, முதல்ல அந்த குறள் என்னன்னு பார்ப்போம். திருக்குறளோட 2வது அதிகாரமான வான் சிறப்புல இருக்கிற 8வது குறள். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இதில் இருக்கிற அழுத்தமான விஷயம், மழை இல்லைன்னா வானோர்க்கு, அதாவது தேவர்களுக்கே கூட பூஜைகள் நடக்காது. இந்த குறளோட நேரடி விளக்கம் என்னன்னா, வானம் பொய்த்து வறட்சி வந்துட்டா இந்த உலகத்தில் தேவர்களுக்காக நடத்தப்படுற பெரிய திருவிழாக்களும் நடக்காது, தினமும் செய்கிற வழிபாடுகளும் நடக்காது அப்படிங்கிறது தான். இதில் இந்த வார்த்தைகள் சிறப்பொடு பூசனை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறதுல சிறப்புங்கிறது பெரிய திருவிழாக்கள், பிரம்மோற்சவம் மாதிரியான விஷயங்களை குறிக்குது. பூசனைங்கிறது நாம் தினமும் செய்கிற சின்ன சின்ன பூஜைகளை குறிக்குது. வள்ளுவர் எவ்வளவு தெளிவாக ரெண்டையும் பிரிக்கிறார் பாருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஊரே கூடி நடத்துகிற அந்த பெரிய கொண்டாட்டமும் நடக்காது. அதே சமயம் நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் தனியாக செய்கிற அந்த அன்றாட வழிபாடும் நடக்காது. மொத்தமாக ஸ்தம்பிச்சு போயிடும்னு சொல்கிறாரு. வறட்சினா விவசாயம் பாதிக்கும், குடிக்க தண்ணி இருக்காது, பொருளாதாரம் சரியும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு வள்ளுவர் ஏன் நேராக பூஜை நடக்காதுன்னு சொல்கிறாரு? இது கொஞ்சம் ஒரு படி மேலே போய் யோசிக்கிற மாதிரி இல்லையா? இதுதான் வள்ளுவரோட தனித்துவம். அவர் ஒரு பொருளியல் நிபுணர் மாதிரி வறட்சியோட பொருளாதார பாதிப்புகளை மட்டும் 1, 2ன்னு பட்டியலிடலை. அவர் ஒரு சமூகவியலாளரா, ஒரு தத்துவ ஞானியா யோசிக்கிறாரு. ஒரு சமூகத்தோட உச்சபட்ச கலாச்சார வெளிப்பாடு அதோட சடங்குகள், கொண்டாட்டங்கள் மற்றும் ஆன்மீக பழக்க வழக்கங்கள் தான். அந்த உச்சபட்ச நடவடிக்கையே இயற்கையின் கருணையை நம்பித்தான் இருக்குன்னு சொல்லும்போது மொத்த அஸ்திவாரமும் எங்கே இருக்குன்னு புரியுது இல்லையா? மற்ற பிரச்சனைகளை விட இது ரொம்ப ஆழமான பாதிப்பு. அதாவது நம்மளோட அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லை, நம்மளோட மிக உயர்ந்த நம்பிக்கைகளும் இயற்கையை சார்ந்து தான் இருக்குன்னு சொல்கிறாரு. சரி, இது ஏன் நடக்காதுங்கிறதுக்கு நடைமுறை ரீதியான காரணம் என்னவா இருக்கும்? மக்கள் பசியில் வாடும்போது கடவுளை நினைக்க மாட்டாங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணமா? ரெண்டுமே இருக்கு. முதல்ல நேரடியான அந்த நடைமுறை சிக்கலை பார்ப்போம். ஒரு பூஜை செய்ய என்னென்ன வேணும்? அபிஷேகத்துக்கு பால், தயிர், இளநீர், அப்புறம் தண்ணீர் வேணும். அலங்காரத்துக்கு பூக்கள் வேணும். நைவேத்தியம் செய்ய பழங்கள் வேணும், தானியங்கள் வேணும். ஹோமம் வளர்க்க நெய் வேணும். மழை இல்லைன்னா என்ன ஆகும்? விவசாயம் இருக்காது, செடி கொடிகள் காஞ்சி போகும், கால்நடைகள் வாழாது. அப்போ இந்த பொருட்கள் எதுவுமே கிடைக்காது.
அடிப்படை பொருளே இல்லாதப்போ சடங்கு எப்படி நடத்த முடியும்? இதுதான் முதல் காரணம். இது ரொம்ப நேரடியான காரணமும் கூட. சப்ளை செயின் நின்று போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு மேலேயும் ஒரு காரணம் இருக்கு. அதுதான் உளவியல் மற்றும் சமூகவியல் சார்ந்த காரணம். ஒரு திருவிழாங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்லை. அது ஒரு சமூக ஒன்று கூடல், ஒரு கொண்டாட்டம். மக்கள் மனசில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஒரு விதமான மனநிறைவும் இருந்தால் தான் அதை கொண்டாட முடியும். கடுமையான வறட்சியில் உயிர் வாழ்வதே ஒரு போராட்டமாக இருக்கும்போது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழலில் மக்கள் மனசில் கொண்டாட்ட மனநிலை இருக்குமா? அந்த சமூக உற்சாகமே வத்தி போயிடும் இல்லையா? அதனால தான் வள்ளுவர் சிறப்பொடு பூசனை செல்லாது என்கிறார். அந்த சிறப்பு, அந்த கொண்டாட்டம், உணர்வு எல்லாமே செத்துரும். அதாவது பொருள் ரீதியான பற்றாக்குறை ஒரு பக்கம், மன ரீதியான உற்சாகமின்மை இன்னொரு பக்கம். ரெண்டும் சேர்ந்து மொத்த வழிபாட்டு முறையையும் முடக்கி போடுது. இதே அதிகாரத்தில் வள்ளுவர் மழைய வேற சில முக்கியமான வார்த்தைகளில் சொல்றாரு. அதையும் இதோட இணைச்சு பார்க்கலாமா? அதுதான் இந்த குறளை இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்க உதவும். இதே அதிகாரத்தோட முதல் குறளில், அதாவது குறள் எண் 11ல் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. அதாவது இந்த உலகத்தையே வாழ வைக்கிறது மழைதான். அதனால் மழையை நாம் அமிழ்தம்னு உணரணும்னு சொல்கிறாரு. அப்போது மழையே அமிழ்தம்னா அந்த அமிழ்தமே இல்லாதப்போ அந்த அமிழ்தத்தை வச்சு நாம் தெய்வங்களுக்கு படைக்கிற நைவேத்தியத்தை எப்படி செய்ய முடியும்? வள்ளுவர் ஒரு பெரிய சுழற்சியை இங்கே சொல்கிறாரு. நாம் பொதுவாக என்ன நினைப்போம்? கடவுளுக்கு பூஜை செஞ்சால் அவர் நமக்கு மழையை கொடுப்பார்னு நினைப்போம். அது மனிதன் தெய்வங்கிற உறவு. ஆனால் வள்ளுவர் இந்த சமன்பாட்டையே தலைகீழாக திருப்புறாரு. எப்படி? முதல்ல இயற்கை மழை என்ற அமுதத்தை கொடுக்கட்டும், அதை வச்சு நீங்கள் வாழ்ந்து செழிப்பாக இருங்க, அதுக்கப்புறம்தான் நீங்கள் தெய்வத்துக்கே பூஜை செய்ய முடியும். ஆக இயற்கையின் சுழற்சி தான் முதல் சுழற்சி. நமது ஆன்மீக சுழற்சி அதை சார்ந்து இயங்குகிற இரண்டாவது சுழற்சி தான். இது கேட்கும்போது ஒரு பெரிய உண்மை மண்டையில் உரைக்கிற மாதிரி இருக்குல்ல? நம்ம பக்தி, நம்பிக்கை எல்லாமே இந்த இயற்கையோட ஸ்திரத்தன்மைங்கிற அடித்தளத்தில் தான் நிற்கிது. அந்த அடித்தளம் சரிஞ்சா நம்மளோட கலாச்சார கோபுரமே இடிஞ்சு விழுந்துடும். இதே அதிகாரத்தில் குறள் 16, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன்னுலகம் வானம் வழங்காதெனின். மழை பெய்யலன்னா இந்த உலகத்தில் தானம் செய்கிறதும் இருக்காது, தவம் பண்ணுறதும் இருக்காதுன்னு சொல்கிறாரு. இது இன்னும் ஒரு படி மேலே போகுது. பூஜை சடங்குகளை தாண்டி ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக உயர்ந்த 2 அறச்செயல்களையும் மழை இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. தானம் செய்யணும்னா முதல்ல நம்மக்கிட்ட பொருள் இருக்கணும். அந்த பொருளே மழையை நம்பித்தான் இருக்கு. தவம் செய்யணுன்னாலும் உயிர் வாழ உணவு வேணும், மன அமைதி வேணும். பசியில் வாழ்கிற ஒருத்தரால் எப்படி தவம் செய்ய முடியும்? தவம் இல்லை, திருவிழா இல்லை, பூஜையும் இல்லை. ஆக நம்மளோட தனிப்பட்ட அற வாழ்க்கையில் இருந்து சமூகத்தோட கூட்டு ஆன்மீக வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே அந்த வானம் பொழிகிற ஒரு துளி மழையை நம்பித்தான் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. பொருள் இல்லாமல் பூஜை செய்ய முடியாதுங்கிறது நடைமுறை சிக்கல். ஆனால் மனசார வேண்டிக்கலாமே. பொருள் இல்லாமல்
மனசுக்குள்ள பண்ற பூஜையை கடவுள் ஏத்துக்க மாட்டாரா? வள்ளுவர் இங்க கடவுள் எதை ஏத்துக்குவாரு ஏத்துக்க மாட்டாருங்கிற விவாதத்துக்கே போகல. அவர் ஒரு யதார்த்தவாதி. அவர் பேசுறது மனித சமூகத்தோட இயல்பை பத்தி. ஒரு சமூகம் செழிப்பா இருக்கும்போது தான் கலை, இலக்கியம், ஆன்மீகம்னு அடுத்த கட்டத்துக்கு போகும். அடிப்படை தேவையான உணவுக்கே திண்டாட்டமா இருக்கும்போது ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமா உயிர் வாழ போராடும் நிலையில தனிப்பட்ட மனிதர்கள் மனசுக்குள்ள வேண்டிக்கலாம். ஆனா பூசனை, திருவிழா போன்ற சமூக அமைப்புகளும் சடங்குகளும் இயங்காது. வள்ளுவர் ஒரு சமூகத்தின் செயல்பாட்டை பற்றி பேசுறாரு. தனி மனிதனின் மனதை பற்றி இல்லை. செல்லாது என்ற வார்த்தை அதை குறிக்குது. இட் வில் சீஸ் டு ஃபங்க்ஷன். அப்போ இது பக்திக்கு எதிரானதல்ல, இது யதார்த்தத்தை பற்றியது. ஒரு சமூகம் எப்படி இயங்குங்கிற சமூக அறிவியலை சொல்றாரு. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த குறள் இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தும்? நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு, பெரிய அணைகள் இருக்கு. நாம முன்ன மாதிரி மழையை மட்டும் நம்பி இல்லையே. நாம இப்படி நினச்சிக்கிறோம். ஆனால் அது உண்மையா? இன்னைக்கும் ஒரு வருஷம் பருவமழை பொய்த்தா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்ன ஆகுது? விவசாய வளர்ச்சி விகிதம் தலைகீழாக மாறுது. நகரங்களில் குடிநீர் பஞ்சம் வருது. அணைகளில் தண்ணீர் குறைஞ்சு போய் மின்சாரம் உற்பத்தி பாதிக்குது. நம்மளோட மொத்த சிஸ்டமும் மழையை நம்பித்தான் இருக்கு. நாம மழையை சார்ந்து இருக்கிற விதம்தான் மாறி இருக்கே தவிர அந்த சார்புத்தன்மை இப்பவும் அப்படியே தான் இருக்கு. சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக இருக்கு. இது ஒரு சமீபத்திய சம்பவத்தை ஞாபகப்படுத்துது. சில வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வறட்சி வந்தப்போ பல கிராமங்களில் வருஷா வருஷம் நடக்கிற கோயில் திருவிழாக்களை ரொம்ப எளிமையாக செஞ்சாங்க. சில ஊர்களில் நடத்தவே இல்லைன்னு செய்தியெல்லாம் வந்துச்சு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த குறள் நமக்கு இன்னொரு பெரிய பாடத்தையும் சொல்லி கொடுக்குது. நாம் தெய்வீகத்தை எங்கே தேடுறோம்? வானத்தில், கோவில்களில், சிலைகளில் தேடுறோம். ஆனால் வள்ளுவர் உணர்த்துறாரு, உன் கால் மிதிக்கிற இந்த நிலத்தில் பெய்கிற மழையிலேயும் தெய்வீகம் இருக்கு. உயிர் கொடுக்கிற அந்த தண்ணீர்லையும் கடவுள் இருக்காரு. இயற்கையை தெய்வீகமாக பார்க்குற ஒரு பார்வை இது. இயற்கையே வறண்டு போயிருந்தா நீங்கள் தனியாக ஒரு கல்லை மட்டும் வச்சு வணங்குறதுல அர்த்தம் இல்லைங்கிற ஒரு சூழலியல் ஆன்மீகத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது நம்ம ஆன்மீகத்தை வெறும் நம்பிக்கையாக மட்டும் பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையோடு இணைச்சு பார்க்கணும். நம்ம வழிபாடுகளும் கொண்டாட்டங்களும் தொடரணும்னா நாம் இந்த இயற்கையை பாதுகாக்கணுங்கிற பொறுப்புணர்வையும் இது நமக்கு கொடுக்குது. இது ஒரு எச்சரிக்கை மாதிரியும் எடுத்துக்கலாம். மனிதா, நீ எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டினாலும், எவ்வளவு பெரிய கோவில்களை எழுப்பினாலும், உன்னோட அத்தனை பெருமைகளும் சடங்குகளும் வானம் பொழிகிற மழையை சார்ந்தது. அந்த இயற்கையை நீ மதிக்கலைன்னா நீ ரொம்ப புனிதமாக நினைக்கிற உன்னோட பூஜைகள் கூட ஒரு நாள் நின்று போயிடுங்கிற ஒரு வலிமையான செய்தி இதில் இருக்கு. ஆக இந்த ஒட்டுமொத்த உரையாடலையும் சுருக்கமாக பார்த்தா, குறள் 18 வெறும் மழை பற்றின குறள் இல்லை. அது மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவுக்கான ஒரு வரையறை. நம்மோட பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம், ஏன் நம்மளோட ஆன்மீகம் வரைக்கும் எல்லாமே இயற்கையின் தயவுல தான் இயங்குதுங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நெத்தியில் அடித்த மாதிரி உணர்த்துது இந்த குறள். இயற்கையோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம நாகரிகமே இயங்காது.
சுற்றுச்சூழல் வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, அது நம்ம ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தோட அஸ்திவாரம்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு குறள் போதும். நம்ம வழிபாடுகள் தொடர வேணும்னா நாம் வாழும் இந்த உலகத்தை முதல்ல வழிபடணும், அதை பேணி காக்கணும். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு விஷயத்தை யோசிக்க சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த குறள் சொல்லும்படி அனைத்துக்கும் அடிப்படையான சுற்றுச்சூழலை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அதோட சமநிலைத்தன்மை மாறாமல் பார்த்துக்கிறோமா, இதில் நம்ம ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் எப்படியானதாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் அடுத்த குறளில் உங்களை சந்திக்கிறேன். வெல்க தமிழ். நன்றி.